ஏற்கனவே இருக்கிறவங்கன்னா ஸ்டாலின் இருந்தால் பரவாயில்ல, புதுசாக இருந்தால் சீமான் வந்தால் பரவாயில்ல. ஏன்னா அவங்க கொள்கை வந்து கொஞ்சம் தனித்துவமாக இருக்குது. எல்லாமே ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயமா கொண்டு வராங்க. குறிப்பாக வந்து விவசாயத்தை வந்து அரசாங்கம் ஏற்று நடக்கிற வாசி அது ஒரு நம்பிக்கை தருது. சீமான் புதுசாக வர்றதுன்னா, ஏற்கனவே பழைய ஆளுனாக்கா ஸ்டாலின் வந்தாலே பரவாயில்ல. இல்லை, அவங்க ஆரம்பத்துலேருந்து அந்த கொள்கையில் பிடிப்பாக உறுதியாக தானே இருக்காங்க. இன்னி வரைக்கும் எந்த ஒரு கட்சியில் இன்னும் கூட்டணி போகலைல்ல. அந்த ஒரு விஷயமே போதுமே. ஸ்டாலின் வராருனாக்கா இப்போ புது புது விஷயங்களை மக்களுக்காக இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வெளிநாட்டில் உள்ள மாதிரி இன்னும் மற்ற மாநிலங்களில் வந்து ஆந்திரா சைடில் வந்து சந்திரபாபு நாயுடுலாம் இன்னி வரைக்கும் மாதம் மாதம் அவங்களுக்கு உரிமை தொகை போடாத போது ஸ்டாலின் வந்து மாதம் மாதம் போடுறதே அது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது. அது ஒரு ஏற்றுக்கொள்ள வகையிலையும் இருக்குது. இல்லை, என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, பிஜேபி நார்த் சைடு உள்ள நிலவரத்தை பார்த்தாலே தமிழ்நாடு அந்த மாதிரி மாறுறதுக்கான சூழ்நிலை வரும். அதனால வேண்டாம். விஜய்னாக்கா இந்த ஒரு அரசியலோட தெரிஞ்சிடும் அடுத்த அரசியல் எப்படி இருக்கும். ஸ்டாலினே ஓகே தான். இல்லை புதுசாக வரணும்னா சீமானம் தான் ஓகே தான். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். காரணம் என்ன, விஜய் மக்களுக்காண்டி வாழ்ந்தவர். திரை உலகத்தை விட்டு சராசி வந்திருக்காரு முதலமைச்சர் ஆகணும்னு. அவர் வந்தால் எங்களுக்கெல்லாம் சந்தோஷம். கண்டிப்பாக அவர் வந்தே ஆகணும். வந்தால் மக்களுக்கு நல்லதை செய்வார், மதுக்கடை ஒழிப்பார், எல்லாரும் நல்லபடியாக வாழுவோம். அரசியலுக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. அரசியலுக்கு வர யாருமே அரசியலை கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது. எல்லாமே கற்றுக்க வேண்டியதான். பிறக்கமே எல்லாம் கற்றுக்கிட்டா பிறக்கிறோம். எல்லாம் அரசியலுக்கு வந்தால் கற்றுக்க வேண்டியதான். பள்ளிக்கூடத்துக்கு போனால் தானே பாடம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அரசியல் வந்தால் கற்றுக்க போகிறோம். மக்களுக்கு நல்லதை செய்கிறவங்க அரசியலுக்கு கற்றுக்கிட்டு தான் வரணுங்கிற அவசியமே கிடையாது. மனசு இருந்தால் போதும் நல்லதை செய்யணும்னு. கண்டிப்பாக விஜய் வந்தால் நல்லதை செய்வாப்புல, நான் உறுதியாக நம்புகிறேன். தஞ்சாவூரில் கண்டிப்பாக 90% ஆதரவு உண்டு. நாங்கள் எல்லாருமே ஓட்டு போடுவோம் விஜய்க்கு. கண்டிப்பாக 2026 விஜய் தான் முதலமைச்சர். யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களாம் 50% வந்தால் ஒரு 100% வருவாப்புல. அவங்களாம் சீமாலாம் எட்டியே பார்க்க முடியாது. 0வில் தான் போகலாம். 2026 கன்ஃபார்மாக விஜய் தான் வருவார். எப்பொழுதுமே ஸ்டாலின் தான் இலக்கும். இல்லை நல்ல ஆட்சி நல்லா பண்ணுறாங்க. பெண்களுக்கு உதவி பண்ணுறாங்க, லேடிஸ் இருக்காங்க, ஆண்களுக்கும் நிறையா நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க. அதனால் அவர் வந்து மறுபடியும் வர்றது நல்லா தான் இருக்கும். ஆமாம், எல்லாமே எல்லா தொகுதியிலுமே நல்லா பண்ணுறாங்கன்னு எல்லாம் நல்லா சொல்கிறாங்க. இப்போ எங்கள் ஏரியாலையும் நல்லா எம்எல்ஏ நல்லா பண்ணுறாரு. அதை தொடர்ந்து அவர் வர்றது நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து இப்போ பெண்களுக்கு கொடுக்குற திட்டத்தில் மகளிர் உரிமை நிறையா தர்றாங்க, பஸ்ஸு போடுறாங்க, அந்த புதுமை பெண் திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை அவங்க கொடுக்குறது வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்குல்ல. அதனால் வந்து நல்லா பண்ணுறாங்க, பரவாயில்ல. அதெல்லாம் எப்படிங்க வரும்? இல்லை, டிஎம்கே தாங்க வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. டிஎம்கே வரதான் வரும். அதெல்லாம் சும்மா நிற்பாங்க, அவ்வளோதான். வரது வாய்ப்பு இல்லை. சும்மா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், எப்பளும் ஆமாம், எல்லாம் வர்றாரு, எல்லா ஊருக்கு வர்றாரு வந்துட்டு போகிறது தானே. அவருக்கு வேற பேசிட்டு போவார், சினிமா மாதிரி பேசிட்டு போக வேண்டியது தானே. ஆமாம், அவர் அதானே சொல்ல முடியும். அவர் திமுக தானே சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியும். அதனால் எப்பொழுதுமே சொல்லிட்டு போகிறாங்க. திமுக தான் எப்பொழுதும் வரும், எப்பொழுதும் திமுக தான் வரும். தஞ்சாவூரோட எப்பொழுதும் திமுக கூட்டம் தான். இந்த வாட்டியும் திமுக கூட்டையாக தான் இருக்கும். என்ன, அது யாரை போட்டாலும் திமுக தான் ஜெயிக்கும். ஸ்டாலின் தான். சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். அவருடைய அந்த இவங்க செய்கிற ஊழல், இவன் மாற்றி அவன் மாற்றி இவன், ஆனால் ஆக மொத்தம் எல்லாம் ஒன்று தான். அதனால் இதுக்கு இவருடைய நடவடிக்கை, இவருடைய ஸ்பீச்சை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆமாம், பாதி பெண்கள், பாதி ஆண்கள். ஆமாம், இவருடைய அந்த எல்லாம் பார்க்கும்போது இவங்க சொல்கிறது அந்த ஏடிஎம்கேல எல்லாம், ஆனால் ஆக மொத்தம் 2 பேரும் ஒன்று தான். ஆமாம், ஒஸ்ட்டு, அவ்வளோதான். டிஎம்கே காங்கிரஸ் அதுக்கு மேலே. ஆமாம், ஒரு 10-100 ஓட்டு உளும் போல இருக்குது, அவ்வளோதான். அவனுக்கு தஞ்சாவூரில் அந்த எந்த அளவுக்கு நல்லா இதாக இருந்தாங்களா வேஸ்ட். ஆமாம், சீமான் இயற்கை வளங்களை பற்றி பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாப்புல. நல்ல இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு அவர் இருந்தால் நல்லாயிருக்கும். மாற்றிலாம் பேசுகிறேன். நான் அப்போலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அந்த பேச்சு, அந்த ஸ்பீச்செலாம் நல்லா இது இருக்கு. அது வந்து இப்போதைக்கு அவர் வந்து அவங்களுக்கு என்ன எல்லாம் ஒரே ஊழல், அது இதுன்னு ஒன்றும் சரியில்லை, அது சரியில்லை. ரோடு போட்டால் ஒரு வருஷம் 6 மாதம் தான் இருக்குது. இப்போ ரோடு போட்டால் 2 மழை வந்ததுன்னா அது அவ்வளோதான். அவருக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் வேணும். ஆமாம், ரொம்ப இது வேணும், அனுபவம் வேணும் அவருக்கு.
ஆமாம் வந்தார், அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அனுபவம் வரணும். இன்னும் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பக்குவம் பண்ணணும். ஆமாம் அவ்வளோதான், அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு பாரதிய ஜனதா இல்லாட்டி சீமான், பாரதிய ஜனதா இல்லாட்டி சீமான், ரெண்டு. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நம்மளை பயமுறுத்தேன். நான் முஸ்லீம் தான் நான். சும்மா சொல்லி சொல்லி அவன் வந்தா இவன் பயப்படுறான், இவன் வந்தா இவன் சொல்கிறான், இவன் வந்தா ஆபத்து, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா ஒன்று 2 பேர் 2 சாய்ஸ். ஒன்று பாரதிய ஜனதா இல்லை சீமான், 2 சாய்ஸ் இருக்குது எனக்கு, அவ்வளோதான். விஜய் வந்தால் தான் நல்லா இருக்கும். அப்படி இல்லை 50-60 வருஷமா 75 வருஷமா பார்த்தாச்சு இவனுங்கள. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியுதுல்ல. இப்போ எடப்பாடி இருந்த வரைக்குமே 4.5 லட்சம் கோடி தான். அதாவது 75 வருஷமா இவங்க தான் பீரியடில் இருந்திருக்காங்க மாறி மாறி. அதில் ஏடிஎம்கே டிஎம்கேவும் அப்படி பார்க்கும்போது மொத்தமே 4.5 லட்சம் கோடி தான் கடன் இருந்திருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, வந்த 5 வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு 9 லட்சம் கோடி, இப்போ 10 லட்சம் கோடின்னு பட்ஜெட்லேயே சொல்லிட்டாங்க. எப்படி 5 லட்சம் கோடி கடன் வந்திருக்கு, ஆனால் இன்னும் வேலை வாய்ப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு 500 மினிமம் ஒரு 500 பணம் இல்லாமல் ஒரு மெடிக்கல் ஷாப் போக முடியல, ஒரு பழக்கடைக்கு போய் பழம் வாங்க முடியல. முடியாத மக்கள் என்ன பண்ணுவாங்க? 200 300 டெய்லி சேலரிக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க மக்கள்லாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு இந்த 5000 ரூபாய் கொடுக்கும்போது பெருசாக தான் தெரியும். ஏன் இதெல்லாம் இப்போ இத்தனை வருஷமாக கோடை காலம் வரலையா, ஒன்றும் வரலையா, அப்படியே இப்போ திடீர்னு இந்த டைமில் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே தெரியும் இது பச்சை பொய் தான், ஏமாத்துறது தான். இது ஏமாற்றி கடைசி நேரத்தில் ஆண்களை இப்படி கவர் பண்ணுறதுக்கு பணத்தை கொடுத்துடலாம், இந்த மாதிரி பண்ணிடலாம். பெண்கள் ஓட்டு அதிகம், பெண்கள் ஓட்டை கவர் பண்ணுறதுக்கு இவங்க இந்த மாதிரி பணத்தை கொடுத்து கவர் பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. மக்கள் மாறணும், அவ்வளோதான். மக்கள் மாறிட்டு யாருக்கு மக்கள் நல்லது செய்கிறது எவனோ அவனுக்கு ஓட்டு போட்டால் தான் இந்த இதெல்லாம் மாறுமோ இல்லை. அந்த மாதிரி மக்கள் தான் முடிவெடுக்கணும் இனிமேல். விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் தான் கட்ஸாக நிற்கிறாரு. ஏன்னா அவர் பார்க்காத பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, பணத்துக்காக தான் வரோன்னா. நல்லா இருந்த மனுஷன் இப்போ வந்ததுக்கப்புறம் குடிகாரங்கிறாங்க, பொம்பளை பொறிக்கின்றாங்க, ஏதேதோ பேரெல்லாம் இப்போல்லாம் ஒரு அனுபவிக்கணும், கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இவருக்காக தானே இறங்கி வந்து எல்லாத்தையும் விட்டு ராஜா மாதிரி வாழ்கிற வாழ்க்கையை விட்டுட்டு இறங்கி வந்து செய்கிறாரு. இப்போ பணத்தை அந்த ஊழல் பண்ணணும்னா அவர் வரணுன்ற தேவையே இல்லையே. மக்களுக்காக தானே இறங்கி வந்திருக்காரு, இவ்வளோ கஷ்டமும் பட்டுட்டு இருக்காரு. இவங்க அதே தான் விஜயகாந்துக்கு பண்ணதை இப்போ இவங்களுக்கும் பண்ணுறாங்க. விஜயகாந்துக்கும் அதே தான். ஒன்று இவர் இருக்கணும், 50 வருஷமா இவங்க நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தால் அதை காப்பாற்றி அடுத்த ஆட்சி மாறினா பார்த்துக்கலான்ட்டு இவங்க பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க தப்பு நம்மளே பண்ணிக்குவோம், நமக்குள்ளேயே மறைச்சிக்கோன்றது தான் இவங்களோட கான்செப்டாக இருக்குது. திடீர்னு ஒருத்தன் வந்தால் எல்லாத்தையும் தோண்டி எடுத்துட்டானா என்ன பண்ணுறது? அவர் தான் கேள்வி கேட்டார். அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களோட ஊழல் என்ன, உங்களோட சொத்து என்ன இருந்துச்சு, இப்போ என்ன சொத்து இருக்குது? இதுக்கு நியாயமான பதில் எந்த அரசியல்வாதிட்டையும் கிடையாது. இடி ரைடில் சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க, கே நிர்மல்லாம் கேஸ் போடுறதுக்கு. இன்ன வரைக்கும் யார் மேலேயும் எந்த விதமான ஆக்ஷனுமே இப்போ வரைக்கும் எடுக்கவே முடியல. ஏன் இடி சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க, எவனுமே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டானே இதை எடுத்து. அதெல்லாம் இப்போ பார்த்தாலே நமக்கு நல்லாவே தெரியுது ஊழல் தான். மக்கள் ஒரு கெத்துக்காக பணத்துக்காக மட்டும்தான் பின்னாடி, ஒரு பதவிக்காக மட்டும்தான் பின்னாடி சுற்றுறானுங்க பசங்க. மிச்சப்படி கெட்டவங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவங்க ஏதோ ஒரு நல்லவன் மேலே வந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். கண்டிப்பாக மக்கள் தான் யோசிக்கணும். இல்லை அப்படி இல்லை, புத்தியுள்ள மனுஷன் கரெக்டாக யோசிச்சு ஓட்டு போட்டான்னா விஜய்க்கு தான் போடுவான். வெறும் கெத்துக்காவையும் பேருக்காவையும் பின்னாடி சுற்றுற அந்த 1 மணி நேரம் காசுக்காவையும் சுற்றுறவங்க பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேன்னு தான் போவானுங்க. நாடு திருந்தணும்னா இன்னும் டைம் எடுக்கும். இன்னும் 1% கூட வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் விஜய் தான் வரணும். விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை இப்போ ஆளுங்கட்சி நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன குறை இருக்குன்னு எனக்கும் தெரில. ஆனால் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில குறைபாடுகளை அவங்களும் ஆளுங்கட்சி நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நல்லபடியாக பண்ணால் இந்த மத சாயம் இல்லாமல் நாடு நல்லபடியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஆளுங்கட்சி ஏழுங்கட்சி ஏடிஎம்கே தான் சுத்தமாக பிஜேபியில் அவங்க போயிட்டாங்களே அப்படியே. மதவாத கட்சின்னு ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாகவே தெரிய ஆரம்பிக்குது. அதனால் வேறு வழி இல்லை, இந்த சைடு தான் இது ஆளுங்கட்சி தான் இது பண்ணுவாங்க. சீமான் வந்து தெரியல என்னன்னு, சீமான் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து அவங்க ரசிகர்கள் வேணால் ஓட்டு போடலாம், பொதுமக்கள் ஓட்டு போடணுங்கள்ல, அதனால அது வாய்ப்பு இல்லை. என்ன திமுக தான் வரும், ஆளுங்கட்சி தான் வருவாங்க. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்ண்ணே. புதுசாக ஒருத்தவங்க வரட்டுமே, வாய்ப்பு கொடுப்போமே, தப்பு கிடையாது. இவங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க, தப்பு கிடையாது. இல்லை விஜய் வந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறோம்ண்ணா. அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாருமே வர்றாங்களா என்ன? அரசியல் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. மக்களோட கஷ்டத்தை தெரிஞ்சாலே போதும்ல. மக்கள் படுற கஷ்டத்தை தெரிஞ்சால் போதும். மக்களுக்காக செய்யணும் வராரு, அவருக்கும் மக்களுக்கும் டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். வேற எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். 1ஆம் கிளாஸ் போகிறோம், படிச்சுட்டா போகிறோம், ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும். எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்லது செய்வார் நம்புகிறோம். ஆமாம், தஞ்சாவூர் வந்துட்டு போயிருக்காரு, நல்ல முறையாக வந்துட்டு போயிருக்காரு, நல்லா ஸ்பீச் பண்ணாப்புல. இவர் வந்தால் நல்லா இருக்கும். அது எல்லாமே மக்கள் கையில் தானே இருக்குது. சீமான் நல்ல மனிதர் தான், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்ற மாதிரி அவருடைய திட்டங்கள் எல்லாம் வந்து போய் அவ்வளோ சேரணுன்றது இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதாவது டிஎம்கே தவிர எடப்பாடி வந்தாலும் நல்லாயிருக்கும், விஜய் வந்தாலும் நல்லாயிருக்கும். 2 பேருக்குமே வந்து 2 பேருமே ஒரு, ஏன்னா எடப்பாடி ஏற்கனவே நல்லது செஞ்சுருக்காரு, விஜய் வந்தால் ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். தவறே கிடையாது. அதெல்லாம் மத்திய அரசாங்க திட்டத்தை எதிர்த்து என்ன பண்ண போகிறீங்க?
மத்திய அரசாங்கம் என்ன செய்யணுன்றது வந்து முதல்ல நமக்கு தெரிஞ்சால் தானே நமக்கு தெரியும். மத்திய அரசாங்கத்தோட ஸ்கீமை நமக்கு தெரிய விடாமையே கடைசி வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி? மத்திய அரசாங்கத்தோட தானே கூட்டு சேர்ந்துருக்காரே தவிர பாகிஸ்தானோட கூட்டு சேரல. விஜய் அப்படி இல்லாட்டி எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும். பிஜேபி தான். நான் அப்போலேருந்து பிஜேபி தான். ஏன்னா அவங்களுடைய இது நம்ம சிங்கப்பூர் நான் வெளிநாட்டிலாம் இருந்திருக்கேன். ஸோ அவங்களுடைய இது ஃபுல்லாக தெரியும் நமக்கு. வெளிநாட்டு நியூஸ் ஃபுல்லாக தெரியும்னால பிஜேபி தான். இல்லை கண்டிப்பாக தெரியல. ஏன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. டீம் போட்டியாக தான் இருக்காது. பிஜேபி இல்லைன்னா விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கலாம். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். அதான் சார் புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். பழையன தொகுதியிலும் புதுசாக ஒரு ஆள் வர்றதுக்கு பார்த்துக்கலாம். நல்ல முறை இந்த செயல் வீரர் கூட்டலுக்கு வந்திருக்கு. நல்லா ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து விவசாயத்துக்கு வந்து புதிய திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காரு. விவசாயத்தை அழிக்கிறங்கிற நோக்கத்தோடு அவர் வரல. அதை வந்து மேம்படுத்துகிற திட்டத்தோடு தான் வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக விஜய் வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். 1% கூட வாய்ப்பு இல்லை. அதான் ஏடிஎம்கே எடப்பாடி ஐயா வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் சொல்கிறேன். விஜய் வந்து இப்போ மாற்றத்துக்காக சொல்கிறோம். விஜய்க்கு தான் எங்களோட ஆதரவு. விஜய்க்கு தான். ஏன்னா எங்களுக்கு விவசாயிங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு தருவோம். அதுதான் எங்களுக்கு மெயின். எங்களுக்கு விவசாயம் தான் வாழ்வாதாரம். அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதான் புதுசுன்னு பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவங்க வலிமையாக இருந்தால் அதுக்கு ஆதரவு இருக்கும். இல்லைன்னா நாங்கள் பழைய மாரி யாருக்கு செயல்பட்டோமோ அதுதான் செயல்படுவோம். இவங்களுக்கெல்லாம் போட்டாச்சு. அவர் வர முடியலையே. விஜய் இப்போ புதுசாக வர்றாருங்கும்போது அவர்கிட்ட ஒன்றும் ஒரு பலம் ஆளுமை இல்லையே. அதனால் ஏடிஎம்கே டிஎம்கே எது எங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அதுக்கு வந்து அப்போ தான் நாங்கள் செயல்படுவோம். கட்சிங்கிறது அப்பாற்பட்டது. விவசாயிக்கு யார் உறுதுணையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் செயல்படுவோம். எனக்கு வந்து பாபநாசம் தொகுதி. ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஜவஹரி குல்லான்னு சொல்லிட்டு பாய் ஒருத்தவங்க வந்து திமுக கூட்டணியில் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. இங்கே எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தஞ்சாவூரில் தற்சமயத்து நீளமாக இருக்கிறார். அவரால் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஆட்சிங்கிறது வந்து அதான் எங்களுக்கு விவசாயி தான். எங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். 2026 விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். முதலமைச்சர் விஜய் மேலே எல்லாம் நம்பிக்கைலாம் இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் தான் வரணும். பழையபடி எம்ஜிஆர் மாதிரியே அவருக்கு செய்வார். மக்கள் எந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கா அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது. அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ரசிகர் சாட அந்த பக்கம் இருக்கு. சொல்ல முடியாது. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். 2026 டிடிவி வந்தால் நல்லாயிருக்கும். வேலுக்கார்த்தி அண்ணன் தலைமையில். ஏன்னா நாங்கள் அவர் கட்சியில் இருக்கோம். அவர் கொள்கை எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் ஏன்னா அம்மா தான் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு இரண்டலடியாக இருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கிறதுனாலையும் நாங்கள் வேலுக்கார்த்திகேயனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் டிடிவிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரில. ஏன்னா அவங்க நிறையாவது நல்லதும் செய்கிறாங்க, அதே மாதிரி கெட்டதும் செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ சீமானை பற்றி நோ கமெண்ட்ஸ், விஜய் பற்றி நோ கமெண்ட்ஸ். அவங்களாம் வந்துட்டு இப்போ விஜய்லாம் வந்து புதுசாக தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவங்களாம் வந்துட்டு 50 வருஷமாக இருக்கிறாங்க. ஸோ 2026 எங்களுக்கு அம்மாச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும். தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். டிவிக்கு மாற்றங்கள் நிறையா வரும். கஞ்சா ஊழல் அதிலிருந்து விடுதலை ஆகும். ஆதரவு நிறையா இருக்கும். கண்டிப்பாக 2026 சிஎம் அவர் தான். தஞ்சாவூரில் 80% ஆதரவு இருக்குது அவருக்கு. எல்லாத்துக்குமே ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். வந்துட்டாங்கன்னா எல்லாமே கற்றுக்கலாம். கண்டிப்பாக வந்துடுவாங்க. சீமானுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீமானை விட தளபதிக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் வரலாம். தளபதி தான். விஜய் டிவிக்கு. இந்த ஆட்சி இல்லாமல் வேறு ஆட்சி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். கூட்டணி வச்சுட்டாங்க. மற்றபடி பார்ப்போம். சீமான் வரதுக்கு அந்த அளவுக்கு 50% தான். அப்படிதான். விஜய் வந்தால் ஓகே தாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா புதுசாக வந்திருக்காப்புல அவர் விஜய் ஒரு புதுசாக வந்திருக்காப்புல அவர் வந்து ஆச்சு. ஏன்னா இந்த 2 ஆட்சியும் பார்த்துட்டோம். புதுசாக வரப்புல என்னன்னு பார்ப்போம். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க வந்தாக்கா அவங்களுக்கு ஓட்டு போடலாம். அவங்க இந்த வருஷம் தானே இங்கே வந்திருக்காங்க. அதுக்காக தஞ்சாவூருக்கு அதெல்லாம் போன வருஷத்தோட முடிஞ்சிச்சு. அவங்க வந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்கலாம். அதெல்லாம் விஜய் வந்தால் தான். 2026 விஜய் வந்து பயப்படுறாங்க. திமுகவும் அதிமுகவும் வந்து பயப்படுறாங்க. அவங்கள ஏன் ஆதரிக்க மாட்டீங்க? அது பதில் சொல்லுங்கள். கரூரில் அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுல, 40 பேர் செத்து போனாங்களே. நீங்கள் சிஎம் வரப்போ எவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க?
எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க? ஒரு விஜய் வந்து மீட்டிங் போகிறப்ப ஏன் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க சொல்லுங்கள். 38 கோடியே செலவு பண்ணியிருக்காப்புல, எவனும் காசு கொடுக்கல, சொந்த சொந்த காசில் வந்து எல்லாம் போனாங்கல்ல. இல்லை சார், நான் அதாவது எப்படி சொல்லுங்கன்னா, மீடியா வந்து எல்லா டீமும் இருக்குது. விஜயை வந்து ஏன் ஆதரிக்க மாட்டீங்க? எதிர்கட்சி யார் இருக்கா? அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்னன்னா கலைஞர் எம்ஜிஆர் தான் இருந்தாங்க. இப்போ யார் இருக்கா? பதில் சொல்லுங்கள். நாங்கள் ஓட்டு போடுறோம் சார், ஓட்டு போடுறோம். ஓட்டு நீங்கள் 500 கொடுக்குறீங்க, 2000 கொடுங்க. எதுக்கு இது 5000 காசு கொடுத்தீங்க? உங்களை கேட்டாங்க 5000 கேட்டால் வந்து நல்ல நல்ல திறச்சிங்க தான் கொடுப்பீங்களா? கேட்டால் என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் சவுண்டு கிடையாது, விதவிக்கு கிடையாது. நல்ல திறச்சிங்கன்னா புரியல எனக்கு. சொல்லுங்கள் சொல்லுங்கள். எதிர்கட்சியாக விஜய் உட்காராருங்க, அதை யாரும் தடுக்க முடியாதுங்க. போதுமா? முதல்ல உட்கார முடியாது, எதிர்கட்சியாக உட்கார முடியும். விஜயகாந்த் இருக்காரு, எங்கள் தலைவர் இருக்கார்ல விஜயகாந்த், கேப்டன். மக்களே நான் என்ன சொன்னேன், இன்னும் சோறு போட்டுட்டு இருக்காருங்க. எம்ஜிஆர் சோறு போட்டாரா, ஜெயலலிதா சோறு போட்டாங்களா, கலைஞர் சோறு போட்டாங்களா? ஏங்க விஜயகாந்த் இன்னும் சோறு போட்டுருக்காருங்க. இங்கே வெட்டை ரைஸு, தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் போட்டுட்ருக்காரு. எம்ஜிஆர் போட்டாரா? 1987 செத்து போனார். யார்? எம்ஜிஆர் செத்து போனார், அம்மா செத்து போனாங்க. இன்னும் சோறு போடுறாங்களா? இன்னும் கோடை எங்கே கோயம்புத்தூரில் இன்னும் சோறு போடுறாங்க. ஏன் போடுறாங்க? தலைவர் வந்து போட்டுட்ருக்காரு கேப்டன். நான் ஒரே ஒரு கேட்குறேன், கேப்டன் உயிரோடு இருக்கும்போது தண்ணி அடிச்சுட்டு பேசினாரு அப்படின்னு சொன்னீங்களே, செத்து போனவங்க எல்லாம் போட்டிங்களே. 39 சீட்டு வந்தார்ல, அந்த திறமை இருக்காப்பா? ஓட்டு கேட்கும் போது மக்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கேட்குறீங்களா? என்ன கேட்டீங்க? ஒன்றுமே கேட்கல. 5000 கொடுத்தா போதுமா, 2000 கொடுத்தா போதுமா? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். நான் பப்ளிக்காக பேசுகிறேன். எனக்கு ஓட்டு வந்து குளத்தூரில் ஓட்டுருக்கு, ஸ்டாலினுக்கா முதலமைச்சருக்கு அங்கே தான் ஓட்டு எனக்கு. நீங்கள் இவ்வளோ பேர் பேட்டி எடுக்கிறீங்களா? உங்களை அடிப்படை வசதிக்கு என்னன்னு கேளுங்க. விஜய்க்கு ஆதரவு இருக்குங்க சார். விஜயை வந்து இங்கே நான் விஜய் பேர் சொல்ல விரும்பலை, தளபதி எல்லாம் பார்க்குறாங்க. ஓட்டுக்கு காசு வாங்க ஓட்டு போட சொல்லுங்கள். விஜய்க்கு நான் ஓட்டு தான் போடுவோம். பண்ணைய ஊரில் நான் வேலை பார்த்தேன், இல்லைன்னு சொல்லல. அவர் என்ன கேட்குறாரு, மக்களுக்கு எதாவது செய்யணும் நான் நினைக்கிறேன். எங்கள் தொகுதி குழந்தை உதவுங்க சார். நான் சொல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறாப்புல. அவர் என்ன கேட்குறாருன்னா, இளைஞர் 5 லட்சம் பேர் வேலை இல்லாமல் நிற்கிறாங்க, அவனுக்கு வேலை கொடுக்குறீங்களா? கொடுக்கல. திருட்டு போய் ஏடிஎம்மில் வந்து பணம் வைக்கிறான் பார்த்தீங்களா, அந்த கார்டை மட்டும் வச்சுட்டு அழகாக தள்ளுறான். யாரை கேட்குறா சொல்லுங்கள். விஜயகாந்த் பேசும்போது தண்ணி அடித்து பேசினா, தண்ணி வாயில் இப்படி இப்படி வச்சு பேசினா என்ன பண்ணுவோம் அவர் சொல்லுங்கள்.